ஏஆர்டி நிதி நிறுவன மோசடி தொடர்பாக முக்கிய இடைத்தரகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதிக வட்டி தருவதாக கூறி பொதுமக்களை ஏமாற்றியதாக ஏஆர்டி நிதி நிறுவனம் மீது புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த புகார் தொடர்பாக முக்கிய இடைத்தரகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மோசடி தொடர்பாக 10க்கும் மேற்பட்டோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏஆர்டி நிதி நிறுவன மோசடி தொடர்பாக முக்கிய இடைத்தரகர் லீமா ரோஸ் என்பவர் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் காத்திருக்கிறார். ராகவேந்தர், இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்கள். வணக்கம் சரவணன். அதாவது சென்னை முகப்பேறு பகுதியில் சேர்ந்த ஏஆர்டி என்ற நகை நிறுவனம் முதலீட்டாளர்களிடம் அதிக வட்டி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்திருந்தனர். இந்த விவகாரத்தில் ஆல்வின் அந்த நிதி நிறுவனத்தில் ஆல்வின் மற்றும் ராபின் ஆகியோர் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளியே வந்ததில் இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள், அதாவது இந்த நிறுவனத்திற்கும் அருகில் இருக்கக்கூடிய முக்கிய இடைத்தரகராக இருக்கக்கூடிய அவர்களுக்கும் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி ஏற்கனவே இந்த முக்கிய முகவர்களாக இருந்த சமீர், ஆசா, தேவா, ஆபிரகம் ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் முக்கிய இடைத்தரகராக இருக்கக்கூடிய லீமா ரோஸ் என்பவரை தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அவரை கைது செய்து தற்போது மேலும் விசாரணை செய்து தற்போது சிறையில் அடைக்கப்பட்டதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த வழக்கில் மேலும் சிலர் கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்களை பின்தொடர்வதாகவும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். தங்களது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.